சென்னை மாநகரத்தின் பரபரப்பான பகுதியில் சக்தி வாய்ந்த ஜீவ சமாதி. ஒரு மனிதனின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஜீவ சமாதி. சாமானிய மக்கள் முதல் பிரபலங்கள் வரை வைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் தாத்தா சுவாமிகள். வெளியூர்களிலிருந்து தாத்தா சுவாமிகளை தரிசிக்க படையெடுக்கும் பக்தர்கள். தினம்தோறும் வழங்கப்படும் அறுசுவை அன்னதானம். 128வது குரு பூஜை காணும் தாத்தா சுவாமிகள். யார் இந்த தாத்தா சுவாமிகள்? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இவரின் பெயர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா சுவாமிகள். இவர் 1896ஆம் ஆண்டு கோவிலில் உள்ள கிணற்றில் இறங்கி தியானம் செய்யும் போது ஜலஜீவ சமாதி அடைந்தார். இவருக்கு கூடு விட்டு கூடு பாயும் சக்தி உள்ளதாகவும் மற்றும் தண்ணீரில் நடக்கும் சக்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆரம்ப காலத்திலேயே அவர் நடந்து வரும்போது திடீரென மறைந்து பின்னர் தியானம் செய்யும் இடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தாத்தா சுவாமிகள் கோவிலுக்கு நேரில் சென்றோம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கோதண்டராமர் தெருவில் அமைந்துள்ளது தாத்தா சுவாமிகள் கோவில். தினம்தோறும் பெருகி வரும் பக்தர்களின் வருகையை கோவிலில் காண முடிந்தது. நம் வேண்டுதலை தாத்தா சுவாமிகளிடம் நிறைவேற்றி தரும்படி வேண்டி சென்றால் வேண்டுதலை தாத்தா சுவாமிகள் நிறைவேற்றி தருவதாக பக்தர்கள் சொல்கின்றனர். தாத்தா சுவாமிகளின் மகிமையை கேள்விப்பட்டு வெளிமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் இக்கோவிலில் பிரபலங்கள் வந்து செல்லும் கோவிலாக மாறி உள்ளது. இந்த கோவிலில் தினம்தோறும் பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் தினம்தோறும் அறுசுவை அன்னதானம் வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கோவிலில் உண்டியல் கிடையாது. பக்தர்கள் கொடுக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பில் கொடுக்கப்படுகின்றது. பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையை வைத்துக் கொண்டு தினம்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த கோவிலில் பக்தர்களே தானாக முன்வந்து சேவைகளை செய்கின்றனர். இந்த கோவிலை பற்றி பக்தர்கள் கூறும் மர்மங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் மற்றும் தாத்தா சித்தருடைய சீடர் அவரையும் நேர்காணலில் காணலாம். வாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வேண்டுதல்? அதெல்லாம் எதுவும் உண்டு. சித்தர் கோயில்னு சொன்னாங்க, பார்க்க வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க. ஃப்ரெண்டு எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஐயப்பந்தாங்க. ஐயப்பத்தாங்க. பேர் குமார். ஃபர்ஸ்ட் வாரம் வந்தப்பவே நாங்கள் நினைச்சது நிறைவேறிச்சு. இப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கீதா. எங்கேருந்து வரீங்க? வடபழனிலேருந்து வரோம். என்ன வேண்டுதல்? பையன் வேண்டுதலா வந்தோம். ஃபர்ஸ்ட் வாரம் வந்தப்பே நிறைவேறிச்சு. இப்போ ரெண்டாவது வாரம் வந்திருக்கோம். அப்படிலாம் இல்லை, நம்மளால முடிஞ்சா வரலாம். பேரு பிரசன்னகுமார். எங்கேருந்து வரீங்க? நாங்க மதனந்தபுரம் போரூர்ல இருந்து வரோம். அப்பாக்கு தெரிஞ்சு சொல்லி வந்தோம். யூடியூப்ல பார்த்து வந்தோம். யூடியூப்ல பார்த்தா வந்தீங்க? ஆமா ஆமா, யூடியூப்ல பார்த்து வந்தோம். வேண்டுதல் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாதான் அப்பா. வேண்டுதல் இல்லை, இதான் முதல் தடவை வரோம். நாங்கள் இங்கே முதல் தடவை வந்திருக்கோம். சரி, குடும்பத்தில் இல்லை, இதுதான் முதல் தடவை வரோம். முதல் தடவை வந்திருக்கோம். முதல் தடவை பார்க்குறோம். இங்கே தான் அது மாதிரி வந்தால் நல்லது நடக்குதுன்றாங்க. சரி, வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்திருக்கோம். நீஞ்சூர். இந்த கோவிலுடைய வரலாறு என்ன தெரியுமா? வரலாறு தெரியாது. ஆனா நாங்க கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு 15 முறையாவது வந்திருப்போம்.
என்ன வேண்டுதல் நிறைவேறும்? வேண்டுதல்னா வியாபாரம் நல்லா இருக்கணும். நாங்க வியாபாரம் பண்றோம். சிமெண்ட் ஸ்டாக்கிஸ்ட், ஹார்ட்வேர், பில்டிங் மெட்டீரியல் சப்ளை தொழில் பண்றோம். வியாபாரம் நல்லா இருக்கணும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும். அது இதாக வந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க டிசம்பர் மாதத்துல வரீங்க. வர்றீங்க இது வரைக்கும் ஒரு நிறைவேறு 15 முறை வந்திருக்கிறோம். ஆனா நிறைவேறத நாங்க எண்ணி வரல, வந்துகிட்டே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கும். இதுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமையே நிறைய ட்ரிப்பு வந்திருக்கிறோம். இல்ல இப்ப செவ்வாய்க்கிழமை வரணும், இல்ல வியாழக்கிழமை வரணும், வியாழ ஞாயிற்றுக்கிழமை வரணும், எல்லாம் ஒரு பொதுக்கிழமை. வியாழக்கிழமை தான் கண்டிப்பா வரணுங்கிறாங்க. விடாம 7 வியாழக்கிழமை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வியாழக்கிழமையும் ஒரு 7 வியாழக்கிழமைக்கு மேல வந்திருக்கிறோம். இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துருவோம். ஆமா, தாத்தா சித்தருடைய வரலாறு என்ன தெரியுமா? வரலாறு தான் எங்களுக்கு தெரியல. அது யூடியூப்ல இருக்குங்கிறாங்க. அதான் ரைட். ஆனா நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் தான் தாத்தா. ஒரு நிம்மதி இருக்குது மொத்தத்துல, மீதி எல்லாத்தையும் விட நிம்மதி இருக்குது. அதான் இந்த கோவில் வந்து எந்த வருடம் வந்து அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு வரீங்க, வர்றோம் நம்பிக்கையோட வரீங்க. கண்டிப்பாக. சரி, ரைட், நன்றி. என் பேர் ரவீந்திரன். நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். திருச்சி. ஆமா. இப்போ சென்னை வந்து செட்டில் ஆகிருக்கோம். கேள்விப்பட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி தாத்தா கோயிலுக்கு போங்க நல்லா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க, ஏதாவது ஒரு கேளுங்க, அது கேட்குறது வந்து கண்டிப்பாக நடக்கும்னாங்க. அது மாதிரி 2-3 வேண்டுதல், ஜென்ரலாக கோயிலுக்கு வர்றப்ப ஏதாவது 2-3 வேண்டுவாங்கல்ல, அது மாதிரி வேண்டுவோம். சரி, இப்போ நல்லா நடக்கட்டும் அப்படின்னு கேட்குறோம். அது கரெக்டாக நடக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன். ஒரு ஏதோ ஒரு பிரார்த்தனை உங்கள் மனசில் ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வேண்டுதல் வச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது. என்ன வேண்டுதல் வச்சு உங்களுக்கு அதில் ஃபேமிலி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அது மாதிரி பார்க்குறப்ப என் பையன் வேலை கிடச்சிங்க வந்தார். நல்லா இருக்கு. இந்த கோவிலுடைய வரலாறு தெரியுமா? இந்த தாத்தா சித்தருடைய அது நம்ம வந்து இந்த யூடியூப் மூலியமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து நான் பட்டினத்தார் சமாதிக்கு போகிறதா தான் இருந்தது. அந்த மீன் டைம் ஒருத்தர் சொன்னார், தாத்தா கோயிலுக்கு போயிட்டு போங்க அப்படின்னாரு. அதனால் அப்போ நம்ம அதை பார்த்தோம்ல, அப்போ பார்க்குறப்ப இந்த கோயிலில் வந்து இந்தந்த இதெல்லாம் இருக்குது, நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் கேட்டது ஒரு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேட்டது கிடச்சிது. ஸோ அதனால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் ஒரு தடவை வந்துட்டு போகிறோம் குடும்பத்தோட. ஆமாம் ஆமாம் ஆமாம், குடும்பத்தோட வரும். இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அதே அவசியம் எல்லாரும் இங்கே வந்துட்டு போகிறது நல்லது. எப்போவுமே உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு தீய சக்திகள் வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஜீவ சமாதி போகிறது தான் பெட்டர். கோயிலுக்கு போங்க, நட்சத்திரபுரம் கோயிலுக்கு போங்க, எல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க போங்க. ஆனால் ஒரு ஜீவ சமாதிக்கு போய் பாருங்க, அந்த ரிசல்ட் அங்கே தான் கிடைக்கும். அந்த ரிசல்ட் இங்க இருக்கு, அந்த வைப்ரேஷன் இங்க இருக்கு 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 இருக்கு. இது எவ்வளவு வருடமா வந்து இப்போ இதோட ஒரு 3வது தடவை வந்திருக்கோம். நாங்கள் 3 வருஷமா வரீங்களா? இல்லை, 3வது தடவை தான் வந்திருக்கேன். எப்போ முதல் ட்ரிப் வந்தீங்க? நான் ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட நடந்தது. அதுக்கப்புறம் வந்தால் நல்லா இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நான் திருப்பி சொல்கிற பழையதுக்கு தான் போகிறேன், பழசுக்கு தான் போகிறேன். நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள எதுனேனும் வியாதிகள் இருந்ததுன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு கொடுப்பாரு. நீங்கள் நிம்மதியாக பிரசாதத்தை சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் ஜீவ சமாதி. அது இந்த வைப்ரேஷன் இங்கே நடக்குது. ஆமாம், நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். வர்றவங்களும் அனுபவிப்பாங்க. நாங்கள் 2 பேரும் தான். என் பேர் கீதா. நாங்கள் திருச்சி, ஆக்சுவலாக திருச்சி நேட்டிவ் வந்து திருச்சி. இப்போ சென்னை அண்ணா நகரில் இருக்கோம். 1 மந்த்ஸ் ஆச்சு. யூடியூப்பில் பார்த்தோம். இப்போ இந்த சாத்தா சுவாமிகளை பற்றி, வெங்கடேசபானந்த சுவாமிகள் அவருடைய வரலாறு எல்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தோம். அப்பயே வரலாறு நீங்க அதுல பாத்தீங்க? அவர் வந்து இங்கே ஜீவ சமாதி ஆனாருங்கிறத ஆனாரு. ஜல சமாதி ஆனது வரலாறு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு 1 டைம் பார்த்தது தான்.
அதுக்கப்புறம் தான் உடனே இங்கே வந்து நாங்கள் வந்தோம், மெட்ரோவில் வந்து பார்த்துட்டு இது 3rd டைம் வரோம். இல்லை ஒரு இல்லை ஒரு மன பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் வியாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குது. 2வது இதில் சித்தர்கள் வழிபாடுங்கிறது நல்லது. அதை யூஸ்வலாக நாங்கள் பண்ணுவோம், எப்பொழுதுமே சித்தர் வழிபாடுங்கிறது பண்ணுவோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுதான் நமக்கு. அதை கூட இதை கூட நான் கேட்க போகிறதில்ல. நல்லா பீஸ்ஃபுல் லைஃப், அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது தான். பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், பேர பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், வேற ஒன்று. மற்றபடி ஓகே. இன்னும் டெப்த்தாக நாங்கள் இன்னும் என்னன்னு டீட்டெயில் தெரியல. நம்ம தான் நாங்கள் பார்க்கணும் அது என்னன்னு. நீ சொல்லு. என் பேர் வந்து மோகன்ராஜ். திருவேற்றியூர்லேருந்து வரேன், கார்கில் நகர்லேருந்து. அதாவது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து ரெகுலராக இங்கே அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி தாத்தா கோயிலுக்கு போ, 7 வாரம் வேலைக்கிழமையில போய் விளக்கு போடு, எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னாங்க. சரி சொன்னதுக்காக வந்தோம். முதல் வாரம் வந்தோம், வந்து தாத்தா கோயிலில் சாமி கும்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எங்களுக்குள்ள அந்த ஒரு அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு ஒரு விதமான நிம்மதியாக இருக்குது. வாரம் வாரம் வேலைக்கிழமை நான் ஒண்டி வந்து சாமி கும்பிட்டு போயிடுவேன். சண்டேஸில் மட்டும் அப்படியே ஃபேமிலியோடு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவோம். இந்த கோயிலுக்கு வரீங்க. ஆமாம். என்னென்ன நிறைவேறி? என்னென்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பயம், வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் வந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் அந்த நிம்மதி இருக்குது, ஒரு பயம் இல்லை. இங்கே வந்துட்டு போனால் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது, எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்குது. எத்தனை வாரமாக வரீங்க? நான் வந்து ஒரு வேலைக்கிழமை ரெகுலராக வந்துட்டு போகிறேன். வாரம் கணக்கு இல்லை, அப்படியே வந்துட்டு போகிறேன். வீட்டில் மட்டும் வந்து ஒரு 10 வாரத்துக்கு மேலே வந்துட்டேன். சண்டேஸில் வந்து விளக்கு போட்டு நீங்கள் முதல்ல வந்ததுக்கும் இப்போ பக்தர்கள் வர்றதுக்கும் அதிகமாக இருக்கா? ஆமாம், அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே வெளியே அந்த முனையில் நின்று எம்ஜிஆர் சிலை இருக்குல்ல, அதில் நின்று அப்படியே லைன் வந்தேன் ஃபஸ்ட்டு வரும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா ரெகுலராக எப்போ வந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, கூட்டம் குறையவே இல்லை. உள்ளே கொஞ்சம் இப்போ வெயிலில் நின்று எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தபோது என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கொஞ்சம் லைன்லாம் மடக்கி நிழலில் போகிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. வரவங்களுக்கு அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்னதானம் போடுறாங்க, ரெகுலராக அன்னதானம் போடுறாங்க. இப்போ ஆடி மாதம் பௌர்ணமி, கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் என்ன இருக்காங்க? ஆமாம், பௌர்ணமி முதல்ல வந்து அமாவாசைக்கு வந்து நைட் தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ஜனங்க வர வர என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இங்கேயும் இவங்களே வந்து நைட்டு தங்கறதுக்கான இடம் இதுவாக இருக்குன்றதுனால இவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க, நைட் தங்க விடுறதுல. ஆனால் பௌர்ணமி அமாவாசைலாம் நிறைய கூட்டம் வருது. வேலைக்கிழமை தான் மெயினாக. வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க ஜனங்களும் வந்துட்டு போகிறாங்க, எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர். மகிழ்ச்சியாக இருக்குது. வந்து போகிறதுல கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, நிம்மதியாக இருக்குது. குழப்பம் இல்லை, பயம் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த மைண்ட் செட். சந்தியா, நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். எங்கள் பாப்பாவோட அம்மாவுக்காக, அம்மாவும் அப்பாவும் சேரணுன்றதுக்காக, தங்கச்சி வீட்டுக்காக சேர்றதுக்காக பாப்பாவை கூப்பிட்டு வந்து 7 வாரம் கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டோம். விளக்கு போட்டு ஒரு 2 வாரத்துலேயே வந்து இப்போ அவங்க அப்பா கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறேன், நாளைக்கே வந்தால் கூட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா சாமி வேண்டி இது ஒரு மாதிரி ஒரு மிராக்கள் நடந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லுமா. உங்க பேர் என்ன? சாம்பவி. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. அம்மா எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. நீ பொண்ணு கோர்ட்டுக்கு போயிட்டு. அப்பா அம்மா சேரணும்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா. இப்ப சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்துட்டாங்க. தாத்தாக்கு தான் நன்றி சொல்லு. தாத்தாக்கு நன்றி. சரி, தாத்தா சித்தருக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு மைசூர் பாக்கு எடுத்துட்டு வந்தோம். மைசூர் பாக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். சாமிக்கு கொடுத்தோம். சாமிக்கு கொடுத்தோம். அப்படியே போயிட்டு மாதம்
விளக்கு உள்ள வச்சு அடிக்கணும். அவங்களுக்கே தெரியணும், அறிவு இருக்கணும். சரி, நான் சொல்றேன், போன் பண்றேன். இந்த தாத்தா சாமிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சாமிகள். இவர் வந்து இந்த ஊர்ல வந்து மக்களுக்கு ஒரு முறை மழை விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாதப்போ மக்கள்லாம் வந்து சாமி கிட்ட முறையிடும் போது சாமி பிரம்ம பாசுரத்தை வர வச்சு சாரல் மழை ஒரு வார காலம் பெய்ய வச்சு இந்த ஊர் ஏரி குளங்கள்லாம் நிரப்பி மக்களுக்கு விவசாயத்தை சாமி பண்ணியிருக்கிறார். ஒரு முறை மக்கள்லாம் கேட்டது சீடர்கள்லாம் கேட்கறதுனால கூடு விட்டு கூடு எலி மேல பாஞ்சி சாமி காமிச்சிருக்கிறாரு. இங்க சாமி வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறாரு, மருத்துவம் பார்த்திருக்கிறாரு. எங்களால அது முடியலனாலும் சாமி செய்த ஒரு 2-3 வேலைக்குள்ள நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். சாமி கிட்ட வந்து எல்லாமே பிரார்த்தனைகள் தான், இங்க பரிகாரம் எதுவும் கிடையாது. உள்ள உருகி வேண்டுங்க, அதிகபட்சம் 7 வாரத்துல கண்டிப்பா நடக்கும். இங்க மெயினா தர்றது கோயில்ல உப்பு பிரசாதம். உப்பு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தரமாட்டான், ஆனா இந்த ஜீவசமாதி மடத்துல உப்பு தருவாங்க, அதை மறக்காம வாங்கிட்டு